அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் உள்ள சப்ஜெக்டில் உள்ள ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் பை. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் பை இதை பற்றின ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்ட் ஃபார் இரோட்டேஷன் ஃப்ளோ. இரோட்டேஷன் ஃப்ளோனாலே கண்டிப்பாக வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான கண்டிஷன் பார்த்துருக்கோம். இரோட்டேஷன் ஃப்ளோன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதில் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை வந்து இருக்கும். அப்புறம் லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் பி டெரைவ்டு ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பிரின்சிபல் கிடையாது. எக்ஸிஸ்ட் ஃபார் ரொட்டேஷனல் ஆஸ் வெல் அஸ் இரோட்டேஷனல் ஃப்ளோ. ரொட்டேஷனல் ஃப்ளோவுக்கு வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்காது. ஓகேங்களா, இரோட்டேஷனுக்கு மட்டும்தான் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும். அப்புறம் இட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் பிரின்சிபல். ஓகேங்களா, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ரெண்டுமே வந்து கிடையாது. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் இரோட்டேஷனல் ஃப்ளோ. சரிங்களா, இதில் வந்து it is a scalar function. ஓகேங்களா, velocity potential function is the scalar function of space and time such that its negative derivative with respect to any direction gives the fluid velocity in the direction. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பை அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டெரைவ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட், எந்த டைரெக்ஷனில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் அந்த டைரெக்ஷனில் அதனுடைய வெலாசிட்டி வரும். அதாவது நெகட்டிவ் டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா, நெகட்டிவ் மைனஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைரெக்ஷனில் எக்ஸ் டைரெக்ஷனா அந்த டைரெக்ஷனில் என்ன வெலாசிட்டி யூன்னு சொல்லுவோம், அந்த வெலாசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ரொட்டேஷன் ஃப்ளோ ஃபார் பாசிபிள் வெலாசிட்டி ஃபீல்டு பை சாட்டிஸ்ஃபை லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே வந்து ரெண்டு கண்டிஷன், ரொட்டேஷன் ஃப்ளோவுக்கு வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். லாப்லாஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், இந்த டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அந்த ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மெட்டில் வர்றது லாப்லாஸ் ஈக்குவேஷன். If velocity potential satisfies the Laplace equation, its possibility to steady incompressible irrotational flow. ஓகேங்களா, இது பிலோ இல்லை ஃப்ளோ. ஸோ இப்போ வெலாசிட்டி இந்த பைன்ற அந்த ஃபங்க்ஷன் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் வருது அப்படின்னா அந்த ஃப்ளோ எப்படி இருக்கும், ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ அந்த அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃப்ளோ வந்து ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் இர்ரோட்டேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, linear momentum equation for steady flow with fixed control volume is given by. ஓகேங்களா, இதில் வந்து லீனியர் மொமெண்டம் ஈக்குவேஷன், மொமெண்டம் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லணும்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்க்கு பதிலாக டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எடுத்திருக்காங்க, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற வெக்டார் ஃபார்மேஷனில் எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற ஃபார்ம்லாம் ஆப்ஷன் பி வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு என்னது, மாஸ் இன்ட்டு அதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் மொமெண்டம். ஓகேங்களா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம வந்து ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸஸ் ஆன் கண்ட்ரோல் வால்யூம், இந்த கண்ட்ரோல் வால்யூமில் எவ்வளோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் கண்ட்ரோல்டு சர்ஃபேஸ் ரோ இன்ட்டு வி இன்ட்டு வி டாட் என். ஓகேங்களா, வி டாட் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க, வி டாட் என் இன்ட்டு டிஏ. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரோ ஏவி எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து மாஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, மாஸ் ஃப்ளோ ரேட்னு சொல்லலாம் இன்ட்டு வால்யூம் வி. இப்போ மற்றதில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ரோ டிஏ வி எல்லாமே இருக்குது. பட் வந்து ஆப்ஷன் ஏவும் டியும் பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்டு, அது கிடையாது. டாட் ப்ராடக்டில் பியும் சியும் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் பாருங்கள் ரோ இன்ட்டு வி இல்லை. ஓகேங்களா, அதாவது டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் வரணும், அந்த டேர்ம் இல்லை. சாரி, டென்சிட்டி இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ஏரியா, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மாஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒரு வெலாசிட்டி டேர்ம் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் பி தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டாட் ப்ராடக்டாக இருக்கணும். செகண்டு மாஸுக்கான ஃபார்மேட் வந்து ரோ வி ஏ, அதில் ரோ வந்து டென்சிட்டி, வி வந்து வெலாசிட்டி, ஏரியா வந்து டிஏ வந்து ஏரியா, அது இல்லாமல் இன்ட்டு ஒரு வெலாசிட்டி வரணும், அதுதான் வி டாட் என். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. So linear momentum equation for steady flow with the fixed control volume is given by summation of force is equal to integration of rho v into v dot n into dA. Next, which one of the following is not a case of ideal fluid flow? ஓகேங்களா, ஐடியல் ஃப்ளூயிட் ஃப்ளோ அப்படின்னா ஐடியல் ஃப்ளூயிடுக்கு நம்ம என்னென்ன கண்டிஷன் சொல்லுவோம், விஸ்காசிட்டி இருக்கக்கூடாது, டென்சிட்டி கான்ஸ்டன்ட், சாரி விஸ்காசிட்டி இருக்காதுன்னு பார்த்தோம், அதே மாதிரி இன்கம்ப்ரெசிபிளாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கண்டிஷன் கண்டிப்பாக ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகும். இது வந்து நாட் அ கேஸ் ஆஃப் ஐடியல் ஃப்ளூயிட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி ஃபோர்ஸ்டு வேர்டெக்ஸ் ஃப்ளோ இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஃபோர்ஸ்டு வேர்டெக்ஸாக இருக்காது. அதே மாதிரி சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவும் வந்து
ஐடியல் ஃப்ளூயிடுக்கான ப்ராப்பர்ட்டின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது ஐடியல் ஃப்ளூயிட் இஸ் செட் டு பி ஐடியல் இஃப் இட் இஸ் அசியூம்ட் டு பி போத் இன்கம்ப்ரெசிபிள் அண்ட் நான் விஸ்கஸ். ஸோ அந்த 2 பாயிண்ட் கண்டிப்பாக எப்போவுமே வரும். இன்விசிட் அப்படின்னா என்னது, நோ விஸ்காசிட்டி. இன்கம்ப்ரெசிபிள்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட். இந்த ரெண்டுமே வந்துடும். அடுத்தது இட்ஸ் பல்க் மாடுலஸ் இஸ் இன்ஃபினிட். ஓகேங்களா, இட்ஸ் பல்க் மாடுலஸ் இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா கம்ப்ரெசிபிலிட்டி ஜீரோன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏன்னா கம்ப்ரெசிபிலிட்டியுடைய ரெசிப்ரோக்கல் தான் நம்ம பல்க் மாடுலஸ்னு சொல்கிறோம். பல்க் மாடுலஸ் இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம், கம்ப்ரெசிபிலிட்டி ஜீரோ. ஐடியல் கேஸ்க்கு கம்ப்ரெசிபிலிட்டி ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஐடியல் ஃப்ளூயிட் ஹேஸ் நோ சர்ஃபேஸ் டென்ஷன். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஐடியல் ஃப்ளூயிடுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஐடியல் ஃப்ளூயிட் ஆர் இமேஜினரி அண்ட் டு நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். கண்டிப்பாக வந்து நேச்சரில் ஐடியல் ஃப்ளூயிட் கிடையாது. ஆனால் நிறைய நம்ம அசம்ஷனுக்காக, அதாவது ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நிறைய சுச்சுவேஷனில் ப்ராப்ளத்தில் ஐடியல் ஃப்ளூயிட் தான் அசியூம் பண்ணுவோம். ஓகே, பட் இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ஸோ இதில் இந்த ஃபோர்ஸ்டு வெர்டெக்ஸ் ஃப்ளோ வந்து ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோ ஃபீல்டு ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்காது. அந்த ஃப்ளோ ஃபீல்டு ஐடியல் ஃப்ளூயிட் ஃப்ளோவாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு vorticity is given by இங்கே பாருங்கள் 2 times the rotation, half the rotation, there exists non-relation between 3 times the rotation அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலேஷனே இல்லைன்றாங்க. அப்புறம் ரொட்டேஷனோட ரிலேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், vorticity வந்து கேர்ள் வின்னு பார்த்துருக்கோம். கேர்ள் வி அதாவது டெல் கிராஸ் வின்னு சொல்லலாம். டெல் கிராஸ் வி. டெல் கிராஸ் வின்னா என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஐஜேகே ஃபஸ்ட் ரோவில், செகண்ட் ரோவில் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். தேர்ட் ரோவில் அந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட், ஜேவோட கோஎஃபிஷியன்ட், கேவோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை ஃபில் பண்ணணும். இப்போ அதுக்கான அந்த மேட்ரிக்ஸ் சொல்யூஷன் தான் வந்து அந்த மாடலஸ் வேல்யூ தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கர்ல் வின்னு சொல்லுவோம். இந்த கர்ல் வியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வேர்டைசிட்டின்னு சொல்கிறோம். வேர்டைசிட்டி எப்போவுமே வந்து 2 times ஆஃப் ரொட்டேஷன். இப்போ நம்ம கேர்ள் வி டெரைவ் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு வந்து ரொட்டேஷன் கிடச்சிரும். அப்போ எப்போவுமே வந்து வெர்டைசிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 2 times ரொட்டேஷன். ஓகேங்களா, ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இன்னொன்று வந்து ஈஸியாக டிவைட் பை 2ஓ இல்லை இன்ட்டு 2ஓ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு கர்ல் வி தெரியும் அப்படின்னா டிவைட் பை 2 தான் வந்து ரொட்டேஷன். அதனுடைய அதனுடைய ஆஃப் தான் வந்து ரொட்டேஷன் சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன வந்து வேர்டைசிட்டின்னு கேட்குறாங்க. வேர்டைசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 times ரொட்டேஷன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் இஸ் வேலிட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பை. வேலிட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்னா இது என்னென்னு பார்த்துருக்கோம் நம்ம, இந்த டோ ஸ்கொயர் பை பை டோ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது லாப்லாஸ் ஈக்குவேஷன். அப்போ இங்கே இருக்கிற ஈக்குவேஷனை 2 தடவை டெரைவ் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு டெரைவ் பண்ணோன்னா டோ பை பை டோ எக்ஸு, அப்புறம் அதை இன்னொரு தடவை டெரைவ் பண்ணோன்னா டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வரும், -6y வரும். அதே மாதிரி ஒய்யை வச்சு டெரைவ் பண்ணோன்னா டோ ஸ்கொயர் பை பை டோ ஒய் ஸ்கொயர் வந்து 6y வரும். ஸோ 6y - 6y 0. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி வந்து இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணால் தான் இதை சொல்ல முடியும். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ஸ் த பாசிபிள் 2-dimensional இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. ஓகேங்களா, பாசிபிள் 2-dimensional இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ 2-dimensional அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அதாவது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அண்ட் 2-dimensional அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து ஜஸ்ட் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இதுவே இப்போ லாஸ்ட் கொஸ்டினில் வந்து நம்ம வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எப்போ வேலிட்னு பார்த்தோம். அதுக்கு லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் இங்கே ஜஸ்ட்டு 2-dimensional இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ மட்டும் தான் கேட்குறாங்க. அப்படின்னா கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் அந்த டோ ரோ பை டோ டி அந்த டேர்ம் தேவையில்லை, ஏன்னா இன்கம்ப்ரெசிபிள்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு 0. அந்த டேர்ம் தான், அது மட்டும் போதும். அப்போ இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ அப்படி டோ யூ பை டோ எக்ஸு டோ வி பை டோ ஒய் கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஷன் சியில் u வந்து x ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது, டோ யூ பை டோ எக்ஸ் வந்து 1ன்னு வரும். அதே மாதிரி டோ வி பை டோ ஒய் வந்து -1ன்னு வரும். அப்போ 1 - 1 0 கிடைக்கும். அப்போ ஆன்சர் கரெக்ட். 236 வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இன் அ ஃப்ளோ velocity is given by v is equal to -y square I - 6x j. The equation of streamline passing through the point 1,1 will be. அப்போ ஸ்ட்ரீம் லைன் கேட்குறாங்க. ஸ்ட்ரீம் லைன்னா நம்ம ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அதாவது சை, அதனுடைய ஃபார்மேட் நமக்கு தெரியணும். அப்போ சை இப்போ எப்படி டோ பை பை டோ எக்ஸ் வந்து -uன்னு சொல்கிறோம். அதே மாதிரி டோ சை பை டோ எக்ஸை
சாரி டோ சை பை டோ எக்ஸை வந்து வின்னு சொல்லலாம். அதேமாதிரி டோ சை பை டோ ஒய்ன்றதை வந்து மைனஸ் யூன்னு சொல்லுவாங்க. என்னென்னா அங்கே இப்போ பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா டோ யூ பை டோ பை பை டோ எக்ஸ்ன்னு வந்தால் யூன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வின்னு சொல்லுவோம். அப்புறம் ஏதாவது ஒரு டேர்மில் நெகட்டிவ் எடுத்துக்குவோம், மைனஸ்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அப்புறம் எப்போவுமே ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி ஃபார் 2 டைமென்ஷனல் ஃப்ளோ தான். அதனால் தேர்ட் டேர்ம் பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இப்போது நமக்கு யூ என்ன வி என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் யூ என்னென்னா ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒரு நிமிஷம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், கிவன் அந்த வெலாசிட்டியினுடைய ஈக்குவேஷன் வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஐ மைனஸ் 6xj. அதாவது யூவின்றது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து யூ, வியோட ஜேவோட கோஎஃபிஷியன்ட் வந்து வி. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா யூக்கு வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும், விக்கு வந்து மைனஸ் 6x வரும். அடுத்தது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, நம்ம யூன்றது என்னென்னு தெரியுது. அதனுடைய இன்னொரு ஃபார்மேட் என்னது? டோ சை பை டோ ஒய். ஓகேங்களா? அப்போ டோ சை பை டோ ஒய் என்ன வரும்? மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அடுத்தது டோ சை பை டோ எக்ஸ் என்ன வரும்? மைனஸ் 6xன்னு வரும். நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுடைய ஃபார்மேட் வந்து நமக்கு தெரியும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதில் இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு சை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அந்த டோ சை பை டோ எக்ஸ் அந்த ஃபார்மேட் அந்த டேர்ம் எடுத்துக்கிறாங்க, இன்டகிரேட் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ 6x²/2 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஓகேங்களா? மைனஸ் சிம்பிள் இருக்குது. அடுத்தது டோ சை பை டோ ஒய் ஈக்குவல் டு இதை வந்து இதில் ரெண்டு விதமாக இது பண்ணுறாங்க. டோ சை பை டோ ஒய் ஆல்ரெடி நம்ம வந்து மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு ஒன்று பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த ஈக்குவேஷனில் டோ சை பை இந்த சைன்ற ஈக்குவேஷன் தனியாக நம்ம இப்போ டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து அகைன் ஒய் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஒய், அது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்புறம் டோ கே பை டோ ஒய்ன்னு வரும். இப்போது நமக்கு டோ சை பை டோ ஒய் ஆஸ் பர் கிவன் ஈக்குவேஷனில் ஒரு டேர்ம் இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம டெரைவ் பண்ணதில் என்னது டோ கே பை டோ ஒய்ன்னு வந்திருக்கு. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா டோ கே பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ கேன்றது என்னது? ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணால் போதும், y³/3 அப்படின்னு வரும். y³/3ன்னு வரும். இப்போ கேவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதை எடுத்துகிட்டு போய் திரும்ப அந்த ஈக்குவேஷனில் சையோட ஈக்குவேஷனை போட்டோன்னா சைக்கு ஒரு ஃபார்மெட்டு மைனஸ் 6x/2 ப்ளஸ் கேவோட ஃபார்மெட் என்னது? கேவோட ஈக்குவேஷன் வந்து y³/3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் என்னென்னு தெரியும். அதாவது பாயிண்ட் கொடுத்துருவோம் 1,1, அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒரு வேல்யூ, அதாவது மைனஸ் 16/6 அப்படின்னு கிடைக்கும். இதில் அவங்க கேட்குறது வந்து அதாவது அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ நமக்கு எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சிருச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேல்யூ பார்த்தோன்னா சையோட வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சையோட ஃபார்மெட்டு மைனஸ் 6² ப்ளஸ் கே இருக்குங்களா, அதாவது சை இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6x² ப்ளஸ் y³/3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதில் ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சையோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு மைனஸ் 16/6. ஸோ அந்த சையோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம்லாம் எடுத்தோம்னா லாஸ்ட்டாக 9x² - 3y³ வருது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதல்ல வந்து வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டாரில். அதில் ஐயோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம யூன்னும் ஜேவோட கோஎஃபிஷியன்ட் வந்து வின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது நமக்கு யூவினா என்னன்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன்று அதாவது டோ சை பை டோ ஒய் வந்து வின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, டோ சை பை டோ ஒய் வந்து யூன்னு எடுத்துட்டோம்னா டோ சை பை டோ எக்ஸ் வந்து மைனஸ் வின்னு எடுத்துக்கணும். அப்படி தான் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வி அப்படின்றது வந்து டோ சை பை டோ எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து மைனஸ் 6x அங்கே ஆஸ் பர் தி கிவன் டேட்டா. அப்போது டோ சை பை டோ ஒய் என்ன வரும்? டோ சை பை டோ ஒய் வந்து மைனஸ் வின்னு வரும், மைனஸ் யூன்னு வரும். ஓகேங்களா? அப்போது மைனஸ் யூன்னு எடுத்துட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதான் கரெக்டு. பட் அந்த இடத்துல அந்த டோ சை பை டோ எக்ஸ் டோ சை பை டோ எழுதுங்களா, அங்கே வந்து அந்த மைனஸ் அகைன் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து போடக்கூடாது, ஜஸ்ட் ஒய் ஸ்கொயர் தான். இப்போது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் இந்த டோ சை பை டோ எக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சைனுடைய ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும்.
ஓகேங்களா? அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது -6x2/2 6x2/2 ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அந்த கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படி? இன்னொரு ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், ∂ψ/∂yனா என்னது y² அப்படின்னு தெரியும். அது இல்லாமல் இந்த ஈக்குவேஷனையும் எகைன் இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து 6x² டேர்ம் வந்து 0 ஆகிடும். அப்புறம் k டேர்ம் வந்து ∂k/∂yன்னு வரும். ஸோ நமக்கு ∂ψ/∂y என்னன்றது ரெண்டு ஈக்குவேஷனாக இருக்குது. ஒன்று ∂k/∂y, இன்னொன்று வந்து y². ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணோம்னா k-ஓட வேல்யூ y³/3 கிடச்சிடும். ஸோ இந்த y³/3 அப்படின்றத அந்த சையோட ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனலாக என்ன டேர்மில் வரும்? ψ = -6x² ப்ளஸ் y³/3 இந்த ஃபார்மெட்டில் வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு எந்த பாயிண்டில் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட் வந்து 1,1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1. ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சையோட வேல்யூ அட் 1,1 என்னன்னு கிடைக்கும்? -16/6ன்னு வரும். எகைன் இதோட சையோட ஈக்குவேஷன் இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து -16/6 -6x²/2 ப்ளஸ் 3y³/2 இப்படி கிடைக்கும். இதில் கூட 3 ஓகே, அதாவது எல்சிஎம் எடுத்துரும். ஓகேங்களா? டோட்டலாக எல்சிஎம் எடுத்துகிட்டு ஈக்குவேட் பண்ணோன்னா 9x², அதாவது 8 = 9x² - 3y³ அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் சி, 9x² - 3y³ = 8. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் தான். த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஃபார் அ ஃப்ளூயிட் ஃப்ளோ சையே கொடுத்துட்றாங்க டைரெக்டாக. 3x² + 2 + t y². The velocity at a point P for the position vector r is equal to I plus 2j and time t is equal to 2 will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிவன் என்னென்னா முதல்ல சை அந்த ஃபங்க்ஷன் இருக்குது ஃபுல்லாக 3x² + 2 + t y². அடுத்தது பொசிஷன் வெக்டர் r இருக்குது, r is equal to I plus 2j minus 3k. அப்புறம் டைம் வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. கேட்குறது என்னது? ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்படின்ற, அதாவது இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்குறாங்க. வெலாசிட்டி என்னவாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபார்மேஷனில் கேட்குறாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே ஐஜே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா வெலாசிட்டி வெக்டர் என்னது? ui + vj. ஓகேங்களா? இது 2 டைமென்ஷனல் அப்படின்றதுனால ui + vj வரணும். ஸோ யூவும் வியும் தெரிஞ்சதுன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஓகே. ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டர்னுடைய ஃபார்மேட் என்னது? r is equal to, எப்போவுமே பொசிஷன் வெக்டர்னா r is equal to xi + yj + zk. இதில் இங்கே ஒரு r இருக்கு இல்லைங்களா? I plus 2j minus 3k ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, ஜெட்டோட வேல்யூ வந்து -3ன்னு வரும். இப்போ எக்ஸ் ஒய் இசட்டுக்கெலாம் வேல்யூ தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு யூன்னா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனில் என்னது? ∂ψ/∂y. இங்கே சைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 3xy + 2 × 2 + t y. இது ஒரு ஈக்குவேஷன். அதில் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, டீயோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து u வந்து 19 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ யூவோட வேல்யூ கிடச்சிருச்சு 19 அப்படின்ட்டு. அதே மாதிரி v கால்குலேட் பண்ணணும். விக்கு நீங்கள் ∂ψ/∂y வந்து யூன்னு எடுத்துட்டிங்கன்னா அடுத்து ∂ψ/∂xை வந்து -vன்னு எடுத்துக்கணும். அல்லது v is equal to -∂ψ/∂x. அதான் வந்து ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன்ஸ். அப்போது சை வந்து நம்ம அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணணும். எக்ஸெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது 6xy அது மட்டும் தான் வரும். அந்த 2 + t + y² டேர்ம் 0 ஆகிடும். ஏன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ணுறோம். இப்போ பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? அதாவது சாரி, பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும். அகைன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா விக்கு -12ன்னு கிடைக்கும். ஃபைனலாக வெலாசிட்டி வெக்டர் v is equal to ui + vj. அது u என்னது? 19, v வந்து -12. ஸோ 19i - 12j. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் என்ன ஃபார்மேட்டில் கேட்குறாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஐஜே ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன? எப்போவுமே வெலாசிட்டி வந்து ஐஜே ஃபார்மேட்டில் வருதுன்னு என்ன அர்த்தம்? ui + vjன்னு அர்த்தம். இப்போ யூவும் வியும் தெரியணும்னா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனில் யூக்கு என்ன டெரிவேஷன், விக்கு என்ன டெரிவேஷன் பார்க்கணும். யூக்கு வந்து ∂ψ/∂y, விக்கு வந்து -∂ψ/∂x. இதை நம்ம மியூச்சுவலாக மாற்றிக்கலாம். அதாவது யூக்கு வந்து -∂ψ/∂xன்னு எழுதிட்டோம்னா விக்கு வந்து ∂ψ/∂yன்னு எழுதுனா விக்கு போடும்போது வித்தவுட் நெகட்டிவ் சைன் ∂ψ/∂xன்னு எழுதலாம். ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதில் சைன்ற ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் கூடவே வந்து பொசிஷன் வெக்டாரும் இருக்குது. அந்த பொசிஷன் வெக்டார்லேருந்து xyz வேல்யூ எடுத்துக்கலாம், அப்புறம் டைமோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம யூவியை கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதை ஃபைனல் வெலாசிட்டி வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதிடலாம். ஸோ ஆன்சர் வந்து இங்கே ஆப்ஷன் ஏ, 19i - 12j. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். when flow is unsteady
both normal and tangential components of acceleration will occur. Flow unsteadyயாக இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? அப்படின்னா டைமை பொறுத்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? டெம்பரல் அக்சலரேஷன் சொல்லுவாங்க, அந்த அக்சலரேஷன் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி அன்ஸ்டடின்னு சொன்னதுனால கண்டிப்பாக இதுவும் இருக்குமா, அதாவது நார்மல் அக்சலரேஷன் டேஞ்சன்ஸ் அக்சலரேஷன் ரெண்டுமே இருக்குமா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு டியூரிங் அன்ஸ்டடி ஃப்ளோ இன் அடிஷன் டு த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அலாங் த பாத், unsteady flow addition to the change of velocity along the path, the velocity will also change with time. The velocity will also change with time. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டு தான். பட் இவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். unsteady flow does not necessarily mean that normal acceleration is non-zero. அதாவது ரெண்டு காம்பனண்ட் டேஞ்சன்சியல் நார்மல்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா நார்மல் வந்து கன்வெக்டிவ், டேஞ்சன்சியல் வந்து டெம்பரல்னு கூட சொல்கிறோன்னு வச்சுக்குவோம். இப்போது அன்ஸ்டடி ஃப்ளோ டஸ் நாட் நெசசரிலி மீன் தட் நார்மல் அக்சலரேஷன் இஸ் நான் ஜீரோ. நார்மல் அக்சலரேஷன் ஜீரோவும் இருக்கலாம், நான் ஜீரோவும் இருக்கலாம். ஓகேங்களா? நாட் நெசசரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஸ்ட்ரீம் லைன்ஸ் ஆர் பேரலல் தென் ஈவன் இன் அன்ஸ்டடி ஃப்ளோ த நார்மல் அக்சலரேஷன் இஸ் ஜீரோ. அன்ஸ்டடியாக இருந்தால் கூட இந்த நார்மல் அக்சலரேஷன் காம்பனண்ட் வந்து ஜீரோ ஆகலாம். எப்போது ஸ்ட்ரீம் லைன்ஸ் பேரலாக இருந்தால். நெக்ஸ்ட்டு நார்மல் காம்பனண்ட் வில் ஒன்லி அக்கர் இன் கேஸ் ஆஃப் கர்வ்டு ஸ்ட்ரீம் லைன். பேரலாக இல்லாமல் கர்வ்டு ஸ்ட்ரீம் லைனாக இருந்ததுன்னா நார்மல் காம்பனண்ட் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் அன்ஸ்டடின்னு சொன்னாலே நார்மல் டேஞ்சன்சியல் ரெண்டு காம்பனண்ட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்ட்ரீம் லைன் வந்து பேரலாக இருக்கிறப்போ அன்ஸ்டடியில் கூட இந்த நார்மல் அக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும். வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனாலும் சரி, லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆனாலும் கண்டிப்பாக அக்சலரேஷன் காம்பனண்ட் இருக்கும். அதில் ஸ்ட்ரீம் லைன் பேரலாக இருந்துச்சுன்னா நார்மல் அக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட் 1ல் அன்ஸ்டடி அப்படின்னு வந்துட்டாலே நார்மலும் டேஞ்சன்சியலும் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங். நெக்ஸ்ட்டு டியூரிங் அன்ஸ்டடி ஃப்ளோ இன் அடிஷன் டு த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அலாங் த பாத் the velocity will also change with time. இது எக்ஸாக்டாக கரெக்டுன்னு சொல்லும். ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுன்றதை கரெக்டாக சொல்லிடுறாங்க. இப்போது அந்த அன்ஸ்டடி ஃப்ளோவில் லொக்கேஷனை பொறுத்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகுது. பட் ஸ்டெடின்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலைன்னு தான் சொல்லுவோம். பட் இங்கே அன்ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆனாலும் இல்லைனாலும் இதில் என்னது டைம் பொறுத்து ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் 2னா டியூரிங் அன்ஸ்டடி ஃப்ளோ இன் அடிஷன் டு த சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டியூரிங் த பாத் அலாங் த பாத்தில், அதாவது அலாங் த டைரெக்ஷனில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது கூடவே டைமை பொறுத்தும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அதுதான் அன்ஸ்டடி ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இதனுடைய கன்க்ளூஷன் என்னென்ன அப்படின்னா, அன்ஸ்டடின்னு சொல்லிட்டாலே நார்மல் காம்பனண்ட்டு டேஞ்சன்ஷியல் காம்பனண்ட் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ பேரலாக இருந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் நார்மல் காம்பனண்ட் ஆஃப் அக்சலரேஷன் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா என்ன தெரியுதுன்னா, அன்ஸ்டடி ஃப்ளோன்னு சொல்லும்போது டைரெக்ஷனை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்போது கூடவே டைமை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு a two-dimensional flow field is defined as V is equal to Ix minus Jy. The equation of the stream passing through the point 1,2. இதே மாதிரி கொஸ்டின் தான் பார்த்தோம். இங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்து எக்ஸ், அதாவது வி வெலாசிட்டி வெக்டர் வந்து நம்ம யூக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா, யூவிக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா, அதாவது யூஐ ப்ளஸ் விஜேக்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இங்கே யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னும் வி இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரும். ஓகேங்களா? சாரி, வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதாவது வெலாசிட்டி வெக்டர்லேருந்து, அதாவது டோ சை பை டோ எக்ஸு டோ சை பை டோ ஒய் அதை டெரைவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்டகிரேஷன் மூலிமா சால்வ் பண்ணோம். ஓகேங்களா? அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் வச்சு கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் கொண்டு வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தோம். பட் இங்கே வந்து இன்னொரு ஸ்டெப், அதே மாதிரி வேற ஒரு ஸ்டெப் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன் அது dy by dx is equal to v by u. இதை ரீரைட் பண்ணிங்கன்னா கூட dy by dx is equal to v by uன்னு வரும். இப்போ யூக்கும் விக்கும் நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு சைடில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், இன்னொரு சைடில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ன்ற மாதிரி ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணிடுறோம்.
அப்புறம் அதை இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே 1/x 1/yன்னு இருக்குது. ஸோ ln x ln y ப்ளஸ் ln c அப்படின்னு வரும். இதில் அதாவது இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு. எகெயின் இதை நம்ம ஒரு தடவை ஈக்குவேஷன் படி பார்த்தோம்னா ln x ப்ளஸ் ln y என்ன சொல்லலாம்? ln xy அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரைட் சைடில் ln கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் எக்ஸ்பென்ஷன் எடுத்தோம்னா lnலாம் கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக xy இஸ் ஈக்குவல் டு சின்னு வரும். அப்போ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கான வேல்யூ வந்து xy அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட் எக்ஸோட இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1,2ன்னு. ஸோ 1,2 அப்படின்னு x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ 2ன்றது நியூமரிக்கலாகவே கிடச்சிரும். c இஸ் ஈக்குவல் டு 2 நியூமரிக்கலாக கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த xy ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணும்போது xy இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஃபைனலாக xy மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ ரெண்டு கொஸ்டினுமே வந்து ஒரே மாதிரி கொஸ்டின் தான். பட் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினில் வந்து வெலாசிட்டி வெக்டர் அதே ஐஜே ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வெக்டர் வந்து ஐஜே ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஸ்ட்ரீம் லைன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன் தான் கேட்குறாங்க 0.1,1. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் அதே ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து ஈஸியாக இருந்ததுன்னா அந்த ஃபார்மேட்டில் போகலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு ஃபார்மேட்டில் எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் சால்வ் பண்ண மாதிரியும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டினில் சால்வ் பண்ண மாதிரியும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இப்போ இது வந்து நம்மளால் டைரெக்டாக கொண்டு வர முடியும். ஏன்னா எக்ஸு ஒய்ன்ற மாதிரி இருக்குது. டைரெக்டாக நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் ஈக்குவேஷன் dy/dx இஸ் ஈக்குவல் டு u/v dy/dx இஸ் ஈக்குவல் டு v/u அந்த ஃபார்மேட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1/x 1/y தான் வருது. இன்டெகிரேட் பண்ணும்போது லான் வரும். ஸோ டைரெக்டாக முடிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லைன்றப்ப நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்த சொல்யூஷன் மாதிரி அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் dy/dx ஈக்குவல் டு v/uன்றதோடைய இன்னொரு ஃபார்ம் தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செப்ரேஷன் ஃப்ளோ அக்கர்ஸ் வென் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஓகேங்களா? இந்த ஃப்ளோ செப்ரேஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் கிரேடியன்ட் லெஸ் தென் 0 அதாவது நெகட்டிவாக இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் பார்ப்போம். செப்ரேஷன் ஃப்ளோ அக்கர்ஸ் வென் ப்ரெஷர் கிரேடியன்ட் பிகம்ஸ் லெஸ் தென் 0. இப்போது ப்ரெஷர் கிரேடியன்ட் ஓகேங்களா நெகட்டிவாக இருக்குது. ப்ரெஷர் கிரேடியன்ட்னா சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வித் ரெஸ்பெக்ட் டு அலாங் த டைரெக்ஷன் சொல்லலாம். அதில் எப்போ இதனுடைய வேல்யூ இந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்டோட வேல்யூ வந்து ∂p/∂xன்னு வச்சுக்கலாம் அல்லது ∂p/∂y. இந்த கிரேடியன்ட்டோட ப்ரெஷர் கிரேடியன்ட்டோட வேல்யூ எப்போ நெகட்டிவாக இருக்கோ அப்போ வந்து ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க. அல்லது நெகட்டிவ்னு சொல்லலாம் அல்லது லெஸ் தென் 0ன்னு சொல்லலாம். வென் ப்ரெஷர் கிரேடியன்ட் பிகம்ஸ் லெஸ் தென் 0 ஃப்ளோ செப்பரேஷன் அக்கர்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா இதே மாதிரி ஃப்ளோ செப்பரேஷனை வச்சு வேறு கொஸ்டின் வரலாம். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷனில் முதல்ல அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட் எங்கே நெகட்டிவாக இருக்கோ அங்கே ஃப்ளோ செப்பரேஷன் வருன்றது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு in a two-dimensional velocity field with velocities u and v along x and y direction respectively, the convective acceleration along the x direction is given by. along the x direction சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த u into ∂u/∂x வரும் ப்ளஸ் v into ∂u/∂yன்னு வரும். இங்கே இருக்கிறதுலையே ஆப்ஷன் டியில் தான் u into ∂u/∂x வருது ப்ளஸ் v into ∂u/∂yன்னு வருது. ஓகேங்களா? இது வந்து டூ டைமென்ஷன் சொன்னதுனால அந்த தேர்ட் டேர்ம் நம்ம எடுத்துக்கிறது. இல்லைனா w into ∂w/∂zன்னு ஒரு டேர்ம் வரும். In a two-dimensional velocity field with velocities u and v along the x and y direction respectively, the convective acceleration along the x direction is given by u into du/dx plus v into du/dy. ஆப்ஷன் டி. அதே மாதிரி டோட்டல் அக்சலரேஷன் அதே எக்ஸ் டைரக்ஷனில் கேட்கும்போது பாருங்கள், ஒருவேளை 3 டைமென்ஷனில் இருந்ததுன்னா ப்ளஸ் w இன்ட்டு டி. ஓகே, இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். சாரி, எக்ஸ் டைரக்ஷன் சொல்லும்போது அந்த டெரிவேட்டிவ் டேர்ம் எல்லாத்துலேயுமே யூ தான் வரும். அதுதான் டிஃப்ரென்ஸ். இதுவே ஒய் டைரக்ஷன் வரும்போது டெரிவேட்டிவில் வர்றது எல்லாமே வின்னு வரும். ஜெட் டைரக்ஷன் வரும்போது டெரிவேட்டிவில் வர்றது அந்த ∂/∂x ∂/∂y ∂/∂z வருது இல்லைங்களா, அதில் எல்லாமே யூவாக இருக்கும். அதுதான் நான் சொல்லும்போது தப்பாக சொல்லிட்டேன். இப்போ கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான். அதில் பாருங்கள், இந்த ∂/∂x ∂/∂y அந்த இடத்துல வர்றது எல்லாமே யூன்னு வரும். எக்ஸ் டைரக்ஷன் இருந்தால், ஒய் டைரக்ஷன்னா வி, ஜெட் டைரக்ஷனாக டபிள்யூ வரும். இப்போ டோட்டல் அக்சலரேஷன் 3 டைம்ஸ்லாம் இருந்து ப்ராப்பர்ட்டி வந்து அன்ஸ்டடியாக இருந்தது, ஃப்ளோ வந்து அன்ஸ்டடியாக இருந்ததுன்னா இந்த டேர்ம் தான் வரும். அதாவது
u into dou u by dou x plus v into dou u by dou y plus w into dou u by dou z இதுதான் கன்வெக்டிவ் அக்ஸலரேஷன் சொல்லுவோம். ப்ளஸ் dou u by dou t அது வந்து டெம்பரல் அக்ஸலரேஷன் சொல்லலாம் அல்லது லோக்கல் அக்ஸலரேஷன் சொல்லலாம். இப்போ அப்படியே y டைரக்ஷனில் எழுதணும் அப்படின்னா ஃபுல்லாக இந்த d by dx டேர்மில் எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்சியேஷன் டேர்மில் வர்றது எல்லாமே vன்னு வந்துடும். ஓகேங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு the change in momentum of a fluid due to flow along the curved path results in the change in moment of fluid due to flow along a curved path results in option A பார்த்தீங்கன்னா dynamic force which passes through the center of curvature, B வந்து torque, C வந்து change in energy, அப்புறம் D வந்து change in pressure. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B, the change in moment of momentum of fluid. இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லியிருந்தோன்னா நம்ம ஃபோர்ஸ்னு சொல்லிடலாம். பட் சேஞ்ச் இன் மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய ஒரு ரேடியஸ் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம் அல்லது ஒரு டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து டார்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போது த சேஞ்ச் இன் மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் ஃப்ளூயிட் டியூ டு ஃப்ளோ அலாங் ஏ கேர்வ்டு பாத். கேர்வ்டு பாத் வரும்போது கண்டிப்பாக டார்க் வரும். ரிசல்ட்ஸ் இன் டார்க். ஆப்ஷன் பி. அதை கூட எப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னா மொமெண்டம் என்னது எம்வி. அப்போ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னா இன்ட்டு ஒரு டிஸ்டன்ஸ் அதாவது ரேடியஸ். அப்போ எம்வி இன்ட்டு ஆர், அதனுடைய டெரிவேஷன் டி பை டிடி ஈக்குவல் டு டார்க்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஸ்டெடி ஃப்ளோ ஒன்லி, டூ டைமென்ஷனல் irrotational flow only, irrotational flow of fluid whether compressible or incompressible, irrotational flow of incompressible fluids only. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆப்ஷன் சி தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணோம். ஏன்னா irrotational flow of incompressible ரெண்டுமே வந்தால் தான் நம்ம வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேங்களா, அப்போ பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னால் irrotational flow of incompressible fluid only. ஓகேங்களா, ஒருவேளை ஸ்டெடி irrotational incompressible ஆன்சர் கரெக்டு. ஆப்ஷன் ஏல ஸ்டெடி மட்டும்தான் இருக்குது, பியில் வந்து irrotational மட்டும்தான் இருக்குது, அப்புறம் சியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸபிளோ இன்கம்ப்ரஸபிளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது மூணுமே கிடையாது. ஃபைனலாக irrotational incompressible இருந்தாலே அது வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து UVW என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் என்னது, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா நெகட்டிவ் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இஸ் வெலாசிட்டி இன் த டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது எக்ஸ் டைரெக்ஷனில் வெலாசிட்டி வேணுமா, மைனஸ் டோ பை பை டோ எக்ஸு, அதுதான் யூன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வி, அதே மாதிரி டபிள்யூ. ஃப்ளோ ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் த டைரெக்ஷன் ஆஃப் டிக்ரீசிங் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். பாருங்கள், நெகட்டிவ் டெரிவேட்டிவனுடைய அர்த்தம் என்னது, அந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் அலாங் த டைரெக்ஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ ஆல்வேஸ் அக்கர்ஸ் இன் த டைரெக்ஷன் ஆஃப் டிக்ரீசிங் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் irrotational flow. Laplace equation is given by dou square pi by dou x square plus dou square pi by dou y square equal to 0. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ளோ ஃபீல்டில் இருக்குன்னு அர்த்தம். If velocity potential function satisfies Laplace equation, then it also satisfies continuity equation and hence the flow is possible. So இந்த velocity potential function satisfy Laplace equation satisfy பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக continuity equation satisfy ஆகிடும், அதனால் flow வந்து possible அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு a stream function. ஓகேங்களா, இப்போ எப்படி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. இஸ் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் விச் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் ஈக்குவலன்ஸ், is defined only for steady and incompressible flow, satisfy Laplace equation for rotational motion, may not remain constant for streamline. ஓகேங்களா, ஸோ இது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. ஸோ நம்ம எப்படி irrotational ஃப்ளோ அப்படின்னா, அதாவது இன்கம்ப்ரெசிபிள் irrotational ஃப்ளோ அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்கம்ப்ரெசிபிள் ஸ்டெடி ஃப்ளோவாக இருக்குது, ஸ்டெடி இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவாக இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுடைய ஃபார்மேட் என்னது, v is equal to dou psi by dou x. இப்போ வின்றதை வித்தவுட் நெகட்டிவ் எழுதிட்டோம்னா u போடும்போது மைனஸ் dou psi by dou yன்னு தான் கொண்டு வரணும். ஓகேங்களா, அப்போ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஒன்லி ஃபார் ஸ்டெடி அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. ரெண்டுலேயுமே, அதாவது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ரெண்டுக்குமே வந்து இன்கம்ப்ரெசிபிள்ன்றது காமன். ஓகேங்களா, வெறும் ஸ்டெடி அப்படின்னு வந்துருச்சுன்னா இது ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதே வந்து irrotationalனு சொல்லி வந்ததுன்னா அப்போ நம்ம வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனும் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், இஃப் psi exist then it satisfies continuity equation and may be rotational or irrotational. ஓகேங்களா, அதாவது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக ஃப்ளோ irrotational இருந்தால் தான் இருக்கும்.
பட் இது அப்படி கிடையாது. சைன்ற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூ ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, இது கண்டினியூ ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் அது ரொட்டேஷனாகவும் இருக்கலாம், இர்ரோட்டேஷனாகவும் இருக்கலாம். இஃப் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபை லாப்லாஸ் ஈக்குவேஷன் தென் இட் இஸ் த கேஸ் ஆஃப் இர்ரோட்டேஷன் ஃப்ளோ. இப்போ ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனும் லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அப்போ அதுவும் வந்து என்னது இர்ரோட்டேஷன் ஃப்ளோன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எ பாடி இஸ் கால்டு ஸ்ட்ரீம்லைன் பாடி வென். எப்போ வந்து அதை ஸ்ட்ரீம்லைன் சொல்லுவோம், இந்த கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் த ஆக்சிஸ் அலாங் த ஃப்ரீ ஸ்ட்ரீம். Surface of the body coincides with the streamlines. Flow is laminar around it. It produces no drag for flow around it. ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த கொஷின் நம்ம பார்த்தப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இல்லை. நான் அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆப்ஷன் டி மாதிரி அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஆப்ஷன் டி மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ட்ராக் இருக்காதுன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பட் அப்படி இல்லை. ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படின்னா a body is called streamline body when surface of the body coincides with the streamline. ஓகேங்களா, அந்த பாடியினுடைய சர்ஃபேஸ் ஸ்ட்ரீம்லைனோட கோயின்சைட் ஆகும்போது தான் அந்த பாடி வந்து ஸ்ட்ரீம்லைன் பாடின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் பி ரொம்ப டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீம்லைன் பாடி அப்படின்னாலே என்னது, சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி கோயின்சைட்ஸ் வித் த ஸ்ட்ரீம்லைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த ரெண்டில் எது கரெக்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை கமெண்ட்டில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, if the stream function is given by psi is equal to 3xy, then the velocity at a point 2, 3 will be. ஸோ அகெயின் சைன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வச்சு u என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், v என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வியூனா என்னது, டோ சை பை டோ எக்ஸு, சாரி டோ சை பை டோ ஒய். வினா மைனஸ் டோ சை பை டோ ஒய் அப்படின்னு, வினா மைனஸ் டோ சை பை டோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூஸ் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ரெண்டுமே தெரியுது. ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா யூக்கும் விக்கும் ஒரு வேல்யூ கிடச்சிரும். அப்புறம் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் போட்டோம்னா அதுதான் அந்த பாயிண்ட்டில் வெலாசிட்டி. ஓகேங்களா, இங்கே வந்து நியூமெரிக்கலாக கேட்குறாங்க, சில சமயம் வெக்டர் ஃபார்மில் கேட்பாங்க. வெக்டர் ஃபார்மில் கேட்கும்போது நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட், சாரி யூஐ ப்ளஸ் விஜே ப்ளஸ் இசட்கே அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இங்கே வந்து வெலாசிட்டி வேல்யூவாக கேட்கும்போது ஜஸ்ட் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து 10.82 யூனிட், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான், velocity field in a plane flow is given by v is equal to 2y t I plus xj meter per second. Magnitude of the acceleration at the point 4, 2 and t is equal to 3 second. அப்போ இதில் வந்து அக்சலரேஷன் கேட்குறாங்க. இப்போ வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கேட்கும்போது v is equal to ui plus vjன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அக்சலரேஷன் சொல்லும்போது axi plus ayj, a is equal to axi plus ayj அப்படின்ற டேர்மில் கொண்டு வரணும். அப்போ முதல்ல அக்சலரேஷன் ஃபார்மேட் எழுதணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னென்னா, இது 2 டைமென்ஷன்றதுனால uv மட்டும்தான் இருக்குது. அதனால் 2 டைமென்ஷன்றதுனால u இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் வி இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் இதில் டபிள்யூ டேர்ம் தேவையில்லை, நான் 2 டைமென்ஷனல். அடுத்தது டோ யூ பை டோ டி எடுத்துக்கலாம் எக்ஸ் டைரெக்ஷனில். இதே மாதிரி ஒய் டைரெக்ஷன் வரும்போது அப்படியே u இன்ட்டு டோ வி பை டோ எக்ஸு ப்ளஸ் வி இன்ட்டு டோ வி பை டோ ஒய் ப்ளஸ் டோ வி பை டோ டின்னு வரும். அப்போ நம்ம இருக்கிற ஈக்குவேஷன்ஸை வச்சு u அப்புறம் டோ யூ பை டோ எக்ஸு வி டோ யூ பை டோ ஒய் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ முதல்ல வந்து அக்சலரேஷன் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ, டைம் வேல்யூ எல்லாமே இருக்குது. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், 28 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி ஏ ஒய்க்கு எடுக்கும்போது இங்கே நம்ம டெரைவ் பண்ணி, அதாவது டெரைவ் பண்ணோன்னா நமக்கு வந்து வர்ற வேல்யூ, அதாவது டோ யூ பை டோ எக்ஸும் வேணும், டோ வி பை டோ எக்ஸும் வேணும். அந்த மாதிரி அதையும் தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏஎக்ஸு ஏஒய் ரெண்டு டேர்மே கிடச்சிரும். லாஸ்ட்டாக ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஒய் ஸ்கொயர் எடுத்தோம்னா ஆன்சர். அப்போ இங்கே வந்து இங்கே இருக்கிறதுல கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 30.46 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் சி 30.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் லாஸ்ட் கொஸ்டின், fluid is flowing in a curved path without any external impressed contact force. This flow is known as. அதாவது கர்வ்டு பாத்தில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது, எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல். அப்படி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்லைன்னா கண்டிப்பாக அதுதான் ஃப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். நம்ம வாஷ் பேசினில் கிடைக்கிற ஃப்ளோலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபார்மில் அந்த ஃப்ளோ கிடைக்கும், அந்த கர்வ்டு பாத்தில் ஃப்ளோ நடக்கும். அது வந்து நம்ம ஃப்ரீ வார்டெக்ஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. Fluid is flowing in a curved path without any external impressed contact force. This flow is known as free vortex flow. Forced vortex flow. Now in this type of flow, the vessel containing the liquid is forced to rotate about the fixed vertical axis with the help of some external torque. நம்ம external force கொடுத்து
அந்த சென்ட்ராக்ஸை பொறுத்து பாடி அந்த ஃப்ளூயிட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃப்ரீ ஃபோர்ஸ்ட் vortex. ஃப்ரீ vortexன்றப்போ in this type of flow the liquid particles describe circular paths about a fixed vertical axis without any external torque acting on the particles. The flow of water through the hole in the bottom of a wash basin. வாஷ் பேசினில் வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறது இல்லை, அந்த அந்த பாடியினுடைய சிங்கில் வந்து நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகிறது கிட்டத்தட்ட அது வந்து ஃப்ரீ vortex ஃப்ளோ தான். இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரீ vortex ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கஷனில் ஏதாவது கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல்.